அண்மைச் செய்தி. சிறுவன் கடத்தல் சம்பவத்தில் பூவை ஜெகன்மூர்த்தி மூளையாக செயல்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவன் கடத்தல் சம்பவத்தில் பூவை ஜெகன்மூர்த்தி மூளையாக செயல்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் உள்ளார். ஆனந்த், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம். சிறுவன் கடத்தல் சம்பவத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி மூளையாக செயல்பட்டுள்ளார். அவரை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடி காவல்துறை தரப்பில் வலியுறுத்தி வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் தேனியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். இந்த பதிவு திருமணத்திற்கு பெண்ணின் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் இருவரையும், மணப்பெண் மற்றும் அவருடைய கணவர் இருவரையும் தேடி வந்த பெண் வீட்டார் மணமகனின் சகோதரரை 17 வயதுள்ள சிறுவனை கடத்தி சென்றுள்ளனர். இது தொடர்பாக அவரது தாய் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறை விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவருமான கேவி குப்பம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவருமான ஜெகன்மூர்த்தி இந்த கடத்தலில் தொடர்பு இருப்பதாக போலீசார் சந்தேகப்பட்டனர். பின்னர் அவரை விசாரணைக்கு அழைத்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் ஏடிஜிபி ஜெயராம் ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறி ஏற்கனவே காவல்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஏடிஜிபியை கைது செய்ய உத்தரவிட்டது. அதே போன்று விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என ஜெகன்மூர்த்திக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காவல்துறை தரப்பில் ஆஜராகியிருந்த அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் இந்த வழக்கில் புலன் விசாரணை ஏற்கனவே காவல்துறையிலிருந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விட்டதாகவும் தற்பொழுது இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விசாரணை தொடர்பான நிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். மேலும் சிறுவன் கடத்தல் தொடர்பான விவரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்திக்கு தொடர்பு இருப்பதால் அவரை கைது செய்து விசாரிக்க வேண்டும் எனவும் மேலும் அவர்தான் மூளையாக செயல்பட்டு இருக்கிறார் எனவும் தெரிவித்தார். மேலும் சம்பவம் நடைபெற்ற தினத்தில் திருமண நிகழ்ச்சிக்கு செல்லவிடாமல் சட்டமன்ற உறுப்பினரை தடுத்ததாக அவர் தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது அரசு தரப்பில் ஆஜராகியிருந்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஏற்கனவே பூவை மூர்த்தி தன்னுடைய வாக்குமூலத்தில் பல்வேறு முரண்பாடுகள் தெரிவித்ததாகவும் அவர் முன்னுக்கு பின் முரண்பாடுகளுடன் வாக்குமூலங்கள் அளித்துவதாகவும் மேலும் சம்பவத்தில் தீவிரமாக அவர் ஈடுபட்டிருப்பதற்காக ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் இவர்தான் மூளையாக செயல்பட்டிருக்கிறார் எனவும் தெரிவித்தார். மேலும் அவரின் பதில் தெளிவாக இல்லை, எனவே அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது, அவ்வாறு வழங்கினால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு இருக்கிறது, மேலும் பணம் சம்பந்தப்பட்ட இடங்களில் இருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என தெரிவித்தார். மேலும் ஏடிஜிபிக்கும் இதற்கு தொடர்பு உள்ளதாகவும் அதற்கான புகைப்பட ஆதாரங்கள் உள்ளது எனவும் சம்பவத்தின் போதும் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியும் ஏடிஜிபியும் சந்தித்துள்ளார் எனவும் அது இல்லாமல் அவர்கள் 5 நிமிடங்கள் தொலைபேசியில் உரையாடி இருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் எனவே முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் வாதிட்டார். அப்போது நீதிபதி கடத்தப்பட்டதாக கூறப்படும் சிறுவன் 3 மணி நேரத்தில் ஏன் மீண்டும் விடுவிக்கப்பட்டார் என விசாரிக்கப்பட்டதா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த கடத்தல் தொடர்பாக முழுமையான விசாரிக்கப்பட்டதா எனவும் காவல்துறையிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். பின்னர் இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை தொடர்ந்து வழக்கினுடைய தீர்ப்பை இன்றே அறிவிப்பதாக நீதிபதி தெரிவித்து விசாரணை தீர்ப்பை இன்று மாலைக்கு தள்ளி வைத்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.